அந்த காட்டுல அப்பதான் வெயில் காலம் ஆரம்பமாயிருந்தது. இப்படி வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்ததால எல்லா பறவைங்களும் விடியற் காலையிலேயே உணவு தேட கிளம்பி மதியானத்துக்குள்ள வீட்டுக்கு வர ஆசைப்பட்டாங்க. ஆனா மதியானம் வரைக்கும் உணவு தேடியும் உணவு கிடைக்காத பறவைங்க பிறகு சாயங்காலம் வரைக்கும் உணவு தேடும் போது ரொம்ப களைச்சு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி களைச்சு போன பறவைங்க சில பேர் மயக்கம் போட்டு விழுந்து அந்த இடத்துலயே உயிரையும் விட்டாங்க. என்ன புறா, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்க? எப்பவும் வெள்ளையா ஃப்ரெஷ்ஷா அழகா இருப்ப, இன்னைக்கு என்ன உன் முகம் எல்லாம் கருப்படிச்சு ரொம்ப களைச்சு போயிருக்க? அத ஏன் கேக்குற காலு? இன்னைக்கு எனக்கு உணவு சாயங்காலமா தான் கிடைச்சது. அது வரைக்கும் வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சதால என்னோட முகமும் உடலும் இப்படி ஆயிடுச்சு. புறா, உனக்காவது பரவாயில்ல, சாயங்காலமாவது உணவு கிடைச்சது. எனக்கும் கோரிக்கும் சாயங்காலம் ஆகியும் உணவு கிடைக்கல. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா நம்மளோட பாடு ரொம்பவும் திண்டாட்டம் ஆயிடும். ஆமாங்காலு, நீ சொல்றது உண்மைதான். நம்ம காட்டுல சில தடவை மழை பெஞ்சாதான் இந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து நாம தப்பிக்கலாம். இப்படி பேசிக்கிட்டு இருந்த காலுக்காகவும் புறாவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. பிறகு மறுநாள் காலையில எல்லா பறவைங்களும் இந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறத பத்தி பேசுறதுக்காக ஒரு இடத்துல ஒன்னா கூடினாங்க. புறாண்ணா, வெயிலோட தாக்கத்துல இருந்து தப்பிச்சு நாம எப்படி ஈஸியா உணவு தேடுறதுங்கிறத பத்தி ஏதோ ஒரு ஐடியா சொல்ல போறேன்னு சொன்னீங்கல்ல, அதை இப்ப எல்லா பறவைங்க கிட்டயும் சொல்லுங்க. பறவைகளே, நாம இதனால் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உணவு தேட போய்கிட்டு இருந்தோம். இந்த பழக்கத்தை இனிமே நாம மாத்தி தனித்தனியா போயாகணும். புறா, உணவு தேட போறப்ப நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா போனதானே நல்லது. இல்ல காலு, அப்படி இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே திசையில போறதால உணவு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அதனால இனிமே நாம ரெண்டு பேரா வெவ்வேறு திசைகள்ல போய் உணவு தேட போறோம். நாம இப்படி போய் உணவு தேடும் போது ஒரு திசையில போனவங்களுக்கு உணவு கிடைக்கலனா கூட மத்த திசையில போனவங்களுக்கு உணவு கிடைச்சிரும். பிறகு கிடைச்ச உணவை எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கலாம். புறா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல யோசனை தான். புறா சொல்ற மாதிரி நாம உணவு தேட போனா ஒருத்தருக்கு இல்லாட்டியும் இன்னும் ஒருத்தருக்கு உணவு கண்டிப்பா கிடைச்சிடும். இதனால பட்னி கிடக்கிற அவசியம் யாருக்குமே வராது. புறாண்ணா, உங்க யோசனை ரொம்ப நல்ல யோசனை. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்குமே உணவு கிடைச்சதுன்னா மறுநாள் நம்ம உணவு தேட போக வேண்டியதே இல்ல. வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டே நிம்மதியா சாப்பிடலாம். சரி நண்பர்களே, எல்லாரும் ரெண்டு பேரா தனித்தனி திசையில பிரிஞ்சு போங்க. சோனா, யார் யார் எந்தெந்த திசையில போனோம்னு நீயே சொல்லு. காலண்ணா, கோரியக்காவை அழைச்சுக்கிட்டு நீங்க கடற்கரை பக்கம் உணவு தேட போங்க. ரீட்டா கிளி, நீ உன்னோட கணவரை அழைச்சுக்கிட்டு மலை பக்கம் உள்ள காட்டுக்கு போங்க. நானும் புறானும் நதி பக்கமா போய் உணவு தேடுறோம். யாருக்கு சீக்கிரமா உணவு கிடைக்குதோ அவங்க அந்த உணவை எடுத்துக்கிட்டு இதே இடத்துக்கு வந்துருங்க. இங்க வந்து மத்த பறவைங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. பிறகு அந்தந்த பறவைங்களும் சோனா தங்களை போக சொன்ன திசையில தங்களோட கூடை எடுத்துக்கிட்டு உணவு தேட பறந்து போனாங்க. இப்படி பறந்து போய் உணவு தேடினாங்க. சோனா, அங்க பாரு, என் கண்ணுக்கு ஏதோ அங்க திராட்சை தோட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா புறாண்ணா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாங்க அங்க போய் பாப்போம். இவங்க அங்க போய் பார்த்தப்ப உண்மையிலேயே அங்க திராட்சை தான் இருந்தது. பிறகு சோனா குருவியும் புறாவும் அங்க இருந்த எல்லா திராட்சையும் தங்களோட கூடையில பறிச்சு போட்டுக்கிட்டாங்க. புறாண்ணா, நமக்கு இந்த திராட்சை இன்னைக்கு சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம கிட்ட நிறைய டைம் வேற இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம உணவு தேடி பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்டே புறாவும் சோனா குருவியும் மறுபடியும் உணவு தேட போனாங்க. காலேஜி, என் கண்ணுல என்னவோ எந்த உணவும் தென்படல. கோரி, இப்படி ஒரு மரத்துக்கு கீழே நல்ல நிழல்ல உக்காந்துகிட்டு என் கண்ணுக்கு எந்த உணவும் தென்படலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பறந்து பறந்து 4 இடத்துக்கு போய் அலைஞ்சாதான் உணவு கண்ணுல தென்படும். இப்படி ஒரே இடத்துல உக்காந்து இருந்தா எப்படி? காலேஜி, அடிக்கிற வெயில்ல இந்த மரத்தோட நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த மரத்து நிழலை விட்டு எங்கேயும் போகவே பிடிக்கல. அப்ப சாயங்காலம் எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்றப்ப நாம மட்டும் எப்படி வெறும் கூடைய தூக்கிக்கிட்டு அங்க போய் நிக்கிறது? காலேஜி, நான் என்ன சொல்றேன், இந்த மரத்தோட நிழல்லையே நம்ம 2 பேரும் படுத்து தூங்குவோம். சாயங்காலம் நம்ம போக வேண்டிய நேரம் வரும்போது எம்டி கூடைய தூக்கிக்கிட்டு போவோம்.
சோனா, புறா, கிளி இவங்க எல்லாருமே நல்ல உழைப்பாளிங்க. எப்படி இருந்தாலும் உணவு தேடிக்கிட்டு தான் வருவாங்க. அப்படி வர்றவங்க நமக்கான பங்கை நம்ம கிட்ட கொடுத்துதானே ஆகணும். நாம அதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கலாம். கோரி, நாம இங்க படுத்து ஓய்வு எடுக்கிறத மத்த பறவைங்க பாத்துட்டாங்கன்னா? எப்படி காலேஜி பார்க்க முடியும்? எல்லா பறவைகளும் வெவ்வேறு திசையில தானே போக போறாங்க. நீ சொல்றதும் சரிதான் கோரி. ஆனா நான் என்னமோ என்னோட வாழ்க்கையில இன்னைக்குதான் முதல் முறையா கொஞ்சம் உணவு தேடி என்னோட உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ அதையும் கெடுத்துட்ட. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அந்த மரத்தடியில படுத்து தூங்கினாங்க. என்ன ரீட்டா, இவ்வளவு தூரம் வந்து பாத்துட்டோம், எதுவுமே கிடைக்கல. வாங்க இந்த மலைக்கு பின்னாடி போய் பாப்போம். அங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ஏதாவது பழங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும். பிறகு அவங்க அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போய் பார்த்தாங்க. அங்க அவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பழங்கள் கிடைச்சது. அப்பாடா, நமக்கு இந்த பழங்களாவது கிடைச்சதே. மத்த பறவைகளுக்கெல்லாம் உணவு கிடைச்சதா என்னவோ தெரியல. ரீட்டா, சரி கிளம்பு, நாம திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி பேசிக்கிட்ட இவங்க காலையில கிளம்புன இடத்துக்கு இப்ப பறந்து போனாங்க. இவங்க அங்க பறந்து போனப்ப இவங்களுக்கு முன்னாடியே சோனா குருவியும் புறாவும் வந்து காத்திருந்தாங்க. கோரி, எழுந்துரு, சீக்கிரமா எழுந்துரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. இந்நேரம் அங்க எல்லா பறவைகளும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காலேஜி, அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சா? தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு அங்க சாப்பிடறதுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு வேற தெரியல. இப்படி பேசிக்கிட்டு கோரிக்காகவும் காலுக்காகவும் கூட பறந்து போச்சு. நண்பர்களே, நாங்க தூர தூரமா பறந்து போய் ரொம்ப களைச்சு போயிட்டோம். நாங்க உணவு தேடாத இடமே இல்ல. இருந்தாலும் பாருங்க, எங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. இந்த மாதிரி வெயில்ல பறந்து பறந்து எங்க 2 பேருக்கும் தலைவலியே வந்துடுச்சு. கோரி அக்கா, அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதோ நான் எடுத்துட்டு வந்த திராட்சை இருக்கு, ரீட்டா எடுத்துட்டு வந்த இனிப்பான பழங்கள் இருக்கு. இதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் நீங்களும் காலானனும் உங்களோட பசிய போக்கிக்குங்க. இப்படி சொன்ன சோனா குருவி கோரியோட கூடையில கொஞ்சம் திராட்சை பழங்களை எடுத்து போட, ரீட்டா கிளி தன்னோட இனிப்பான பழங்களையும் அதுல போட்டுது. பிறகு எல்லா பறவைகளும் தங்களோட பழங்களை எடுத்துட்டு தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. காலேஜி, இந்த கோரியோட ஐடியாவை பாத்தீங்களா? வெயில்ல அங்கேயும் இங்கேயும் அலையாம அந்த பெரிய மரத்தோட நிழல்ல நல்லா ஓய்வும் எடுத்தோம். இதோ இந்த சுவையான பழங்களை சாப்பிடவும் போறோம். கோரி, நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே தினமும் இப்படியே பண்ண வேண்டியதுதான். நாம இப்படி அவங்கள ஏமாத்துறது அவங்களுக்கு எப்பவும் தெரிய போறதே கிடையாது. மறுநாளே காலும் குரு உணவு தேடி கிளம்புனாங்க. ஆனா போன இடத்துல உணவு தேடாம நல்ல நிழல் கொடுக்கற மரத்தடியா பார்த்து அங்க படுத்து தூங்குனாங்க. பிறகு சாயங்காலம் ஆன உடனே எல்லா பறவைங்களும் கூடுற இடத்துக்கு வந்தாங்க. சோனா, எங்களுக்கு இன்னைக்கும் எந்த விதமான உணவும் கிடைக்கல. நாங்களும் எவ்வளவோ பறந்து கஷ்டப்பட்டு பார்த்துட்டோம். பறந்து பறந்து ரெக்கைகள்ல வலி வந்ததுதான் மிச்சம். யாரும் நம்ம மேல சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக கோரிக்காக மத்த பறவைங்களுக்கு எதிர்க்க இப்படி ஒரு டிராமாவை போட ஆரம்பிச்சது. சோனா, தினமும் நாங்க உணவு எடுக்காம வந்து உங்க உணவு பங்கு போட்டுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால இன்னைக்கு எங்களுக்கு யாரும் உணவு கொடுக்க வேண்டாம். இனிமே எங்களுக்கு எப்ப உணவு கிடைக்குதோ நாங்க அப்பவே சாப்பிட்டுக்கிறோம். கோரி, என்ன இப்படியெல்லாம் பேசுற? நாம எல்லாரும் நண்பர்கள். ஒருத்தருக்கு கஷ்டம் வரப்ப மத்தவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆமா கோரி அக்கா, நீங்க யார்கிட்ட இருந்து உணவு வாங்குறீங்க? உங்களோட நண்பர்கள் கிட்ட இருந்து தானே உணவு வாங்குறீங்க. இதுல கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்படி சொன்ன சோனா பழையபடியே கோரிக்காகத்தோட கூடையில பழங்களை போட்டு அனுப்பி விட்டது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் உணவு இல்லாம தங்களோட இடத்துக்கு வந்த காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் உணவு கொடுத்து அனுப்பின மற்ற பறவைகள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. பறவைகளே, எனக்கு என்னவோ தினமும் உணவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்க வர காலுக்காக மேலயும் கோரிக்காக மேலயும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. இது சரிதான். என்னைக்கோ ஒரு நாள் உணவு கிடைக்கலன்னா ஒத்துக்கலாம். ஆனா தினம் வெறும் கையோட வர்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஆமா ஆமா, எனக்கு கூட இப்ப இந்த சந்தேகம் வருது. அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? புறாண்ணா, வேணும்னா ஒரு நாள் நம்ம அவங்க பின்னாடியே போய் பார்ப்போம். அப்ப அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிரும்.
இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. பிறகு மறுநாள் காலையில அந்த இடத்துக்கு வந்த பறவைங்க எல்லாம் உணவு தேட போகாம காலுவும் கோரியும் போற திசையில அவங்க பின்னாடியே பறந்து போனாங்க. காலுஜி, இன்னைக்கு நாம 2 பேரும் ரொம்ப லேட்டா தான் போகணும். ஆமாங்கோரி, அப்பதான் நாம மத்த பறவைங்க கிட்ட நாங்க ரொம்ப தூரம் தூரமா போய் உணவு தேடி பார்த்தோம், ஆனா உணவே கிடைக்கல அப்படின்னு போய் சொல்லலாம். பாத்தீங்களா, இந்த காகங்கள் இத்தனை நாளா நம்மள எப்படி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு. நான் இப்பவே போய் இவங்க 2 பேருக்கும் 4 அறை விட போறேன் பாருங்க. புறாண்ணா, அப்படி செய்யாதீங்க. இன்னைக்கு சாயங்காலமும் நம்ம உணவு கொடுப்போம்னு நினைச்சு வெறும் கூடையோட வருவாங்கல்ல, அப்ப இவங்களுக்கான தண்டனையை கொடுப்போம். இன்னைக்கு கிடைக்கிற உணவை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வெறும் கூடையை எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு வருவோம். ஒரு நாள் பூரா சாப்பிடாம பட்டினி கிடந்தாதான் இந்த காகங்களுக்கு புத்தி வரும். பிறகு இவங்க பேசிக்கிட்ட மாதிரியே கிடைச்ச உணவை எல்லாம் கொண்டு போய் தங்களோட கூடுகள்ல வச்சுட்டு வெறும் கூடையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. காலுஜி, சீக்கிரம் எழுந்திருங்க, மணி ஆயிடுச்சு. எல்லா பறவைகளும் நம்மளதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாராவது மாம்பழம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் வேக வேகமா பறவைகள் தினமும் ஒன்னா சேர இடத்துக்கு போனாங்க. என்ன இது, உங்க எல்லார் கூடயும் காலியா இருக்கு? வழக்கமா நீங்க பழங்களும் திராட்சையும் கொண்டு வருவீங்களே, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு எல்லாம்? கோரி, நாங்களும் இன்னைக்கு எவ்வளவோ தூரம் தூரமா போய் பறந்து பார்த்தோம், எங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. ஆமா கோரி, எங்களுக்கும் அதே நிலைமைதான். காஞ்ச தானியங்கள் கூட எங்களுக்கு கிடைக்கலன்னா பாத்துக்கோய. அது எப்படி தினமும் உணவு கிடைச்ச உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் கிடைக்காம போகும்? நீங்க சொல்றது ஒண்ணும் நம்பும்படியா இல்ல. அதுவும் இல்லாம வெறும் வயித்தோட படுத்தா எனக்கு தூக்கமே வராது. நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னே தெரியல. கோரியக்கா, தினமும் சாயங்காலம் திரும்பி வந்து எனக்கு இன்னைக்கு உணவு கிடைக்கல, எனக்கு இன்னைக்கு உணவு கிடைக்கவே இல்லைன்னு நீங்க சொன்னதை நாங்க இத்தனை நாள் நம்பணும்ல, அதே மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு உணவு கிடைக்காத நீங்க நம்பிதான் ஆகணும். பிறகு இப்படி சொன்ன பறவைங்க எல்லாம் தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. தங்களோட வீட்டுக்கு போன காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. பசி அவங்க வயித்த கிள்ளுச்சு. காலுஜி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஓவரா பசிக்குது. இதுக்கப்புறம் போய் உணவு தேடலான்னு பார்த்தாலும் இருட்டாயிடுச்சு. இந்த மாதிரி பசியில நான் ஒரு நாளும் இருந்ததில்ல. கோரி, இத்தனை நாளும் நாம ஏமாத்துனதுக்கு அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க. நாளையில இருந்து நாம ஒழுங்கா உணவு தேடலன்னா தினமும் நமக்கு இதே நிலைமைதான் வரும். ஆமா காலுஜி, தினமும் மத்த பறவைகளை ஏமாத்திட்டு நாம மட்டும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை தான் இன்னைக்கு பசியிலேயே தூங்க போறோம். இப்படி தாங்க செஞ்ச தப்ப பத்தி பேசிக்கிட்டே இருந்த காலுவும் கோரியும் அன்னைக்கு சாப்பிடாமலே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள்ல இருந்து காலுவும் கோரியும் உண்மையாவே உணவு தேட ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் திரும்பி வரப்ப அவங்க கூட நிறைய பழங்களையும் எடுத்து வந்தாங்க. என்ன கோரி, உங்களுக்கு இன்னைக்கு மாம்பழம் கிடைக்கும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. புறாண்ணா, இன்னைக்கு கோரியாக்காவும் காலானனும் உண்மையிலேயே ரொம்ப தூரம் பறந்து போய் உணவு தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோனா இப்படி சொல்ல அங்க இருந்த எல்லா பறவைங்களும் இதை கேட்டுட்டு சிரிச்சாங்க. அந்த காட்டுல நிறைய பறவைகளும் நிறைய விலங்குகளும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பறவைகள்ல சில பேர் தங்களுக்குள்ள சொந்தமா இருந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சோனா குருவிக்கு தனக்கு சொந்தமா இருந்த கொஞ்சம் இடத்துல இந்த தடவை வெங்காயம் பயிர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல கோரிக்காகவும் காலுக்காகவும் அங்க வந்தாங்க. இந்த காய்களுக்கு சொந்தமான வயலும் சோனா குருவியோட வயலுக்கு பக்கத்துலதான் இருந்தது. என்ன சோனா, ரொம்ப யோசனையா இருக்க? இந்த தடவை உன்னோட வயல்ல என்ன பயிர் பண்ண போற? காலண்ணா, நான் இந்த தடவை வெங்காயம் பயிர் பண்ணலாம்னு இருக்கேன். இங்க பாரு சோனா, நான் சொல்றதை கேளு. வெங்காயம் பயிர் பண்ணனா உனக்கு அவ்வளவா லாபம் கிடைக்காது. நாங்க முட்டைக்கோஸ் தான் பயிர் பண்ண போறோம். எங்கள மாதிரியே நீயும் முட்டைக்கோஸ் பயிர் பண்ணு. நீ வேணா பாரு, இந்த தடவை முட்டைக்கோஸ் நல்ல விலைக்கு போகும். நாமளும் நிறைய சம்பாதிக்கலாம். இல்ல கோரியாக்கா, என் மனசுல என்னமோ இந்த தடவை வெங்காயம் பயிர் பண்ணனா நல்ல லாபம் கிடைக்கும்னு தோணுது. அதனால நான் வெங்காயம் பயிர் பண்றத முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு சோனா, என் பேச்ச கேட்காம நடந்தனா கண்டிப்பா இந்த தடவை உனக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். கோரிக்கா அவங்க சொன்னதை கேட்ட சோனா குருவி உடனே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சு.
கோரி, உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ செய்யலாம். அதே மாதிரி சோனா மனசுல என்ன தோணுதோ அதை அது செய்யட்டும். யாரையும் கட்டாயப்படுத்துற உரிமை உனக்கு கிடையாது. அப்படி இல்ல காலேஜி, ஒருவேளை சோனா குருவி வெங்காயம் பயிர் பண்ணி அதுல நிறைய லாபம் வந்துடுச்சுன்னா அத பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்மள மாதிரியே முட்டைக்கோஸ் பயிர் பண்ண சொன்னேன். சோனா குருவி நான் சொல்றதை கேட்காது போல இருக்கு. இந்த தடவை சோனா குருவி அதை மனசுல நினைச்ச மாதிரி தன்னுடைய வயல்ல வெங்காயம் பயிர் பண்ணி இருந்தது. காவல அவங்க சொன்ன மாதிரி முட்டைக்கோஸ் பயிர் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் வயலும் செடிகள் முளைஞ்சி மேல வர ஆரம்பிச்சிருந்தது. சோனா, நீ வேணா பாரு, இந்த தடவை அறுவடை முடிஞ்ச உடனே ஏண்டா முட்டைக்கோஸ் பயிர் பண்ணாம போனமோன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவ. கோரி அக்கா, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி மனசு கிடையாது. எது நடந்தாலும் ஏத்துக்கிற மனப்பாக்குவம் எனக்கு இருக்கு. அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. தன்னோட வயலை பாக்கிறதுக்காக வந்த இந்த சோனா குருவிக்கு வெங்காயத்தை பார்த்தது ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. என்னோட வயல்ல விளைஞ்சிருக்க வெங்காயங்களை பார்க்கும்போது எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்ல. இங்கேயே இருக்கணும் போல இருக்கு. இந்த வயலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்படி சோனா குருவி வயலை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது புல்புல் அங்க வந்துச்சு. சோனா, எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புல்புல் அக்கா, உங்க அம்மா வந்தது எனக்கு தெரியும். நான் கூட அவங்க பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தேன். ஆனா அப்ப நீங்க தான் வீட்டுல இல்ல. அப்படியா சோனா? எங்க அம்மா இந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல. அப்புறம் அவங்க திடீர்னு வெங்காய பகோடா சாப்பிட ஆசைப்பட்டாங்க. அதனால வெங்காயம் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனேன். ஆனா விலைய கேட்டதும் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படியா புல்புல் அக்கா, நீங்க ஆடி போற அளவுக்கு வெங்காயம் அப்படி என்ன விலைதான் விக்குது? சோனா, போன மாசம் வரைக்கும் கிலோ 20 ரூபாய் வித்த வெங்காயம் இப்ப 60 ரூபாய் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வெங்காயம் வாங்காமலே திரும்பி வந்துட்டேன். வெங்காயம் விற்கிற விலையை கேட்டதும் சோனா குருவிக்கு இப்ப ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. புல்புல் அக்கா, இப்ப நீங்க வெங்காயம் வாங்கறதுக்கு தானே என்கிட்ட வந்தீங்க. நான் உங்களுக்கு வெங்காயம் தரேன். அதை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு வெங்காய பகோடா செஞ்சு கொடுங்க. சோனா, நான் சொல்லாமலேயே நான் எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்ட உனக்கு ரொம்ப நன்றி. உடனே ஒரு சின்ன கூடு நிறைய வெங்காயத்தை பறிச்ச சோனா குருவி புல்புல் கிட்ட கொடுத்தது. அந்த கூடையை தூக்கிட்டு புல்புல் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அந்த வருஷம் காம்புலோட வயல்லையும் முட்டைக்கோஸ் நல்ல முறையில விளைஞ்சிருந்தது. இருந்தாலும் கோரிக்காகத்துக்கு தன்னுடைய வயல்ல நல்ல முறையில விளைஞ்சிருந்த முட்டைக்கோஸை பார்த்தும் சந்தோஷமே வரல. கோரி, நம்ம வயல்ல முட்டைக்கோஸ் எவ்வளவு அருமையா விளைஞ்சிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படாம என் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க. காலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மார்க்கெட்ல முட்டைக்கோஸ் கிலோ 20 ரூபாய் விக்குது. ஆனா வெங்காயம் 60 ரூபாய் விக்குது. அப்படின்னா நமக்கு கிடைக்கிற லாபத்தை விட சோனா குருவிக்கு அதிகமா லாபம் கிடைக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப வரைக்கும் நம்மளை விட ஏழையா இருக்கிற சோனா குருவி இந்த ஒரே அறுவடையில பணக்காரியா மாறிடும். கோரி, அடுத்தவங்க வளர்ச்சிய பார்த்து ஏன் பொறாமப்படுற? நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ சோனா குருவி கிட்ட போய் கொஞ்சம் வெங்காயம் வாங்கிக்கிட்டு வா. எனக்கு வெங்காய பக்கோடா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. என்னது? அந்த சோனா குருவி கிட்ட போய் என்ன வெங்காயம் பிச்சை கேட்க சொல்றீங்களா? என்னால முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கி பக்கோடா செஞ்சு தின்னுங்க. இப்படி சொல்லிட்டு கோரிக்காக ரொம்பவும் கோபமா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. காலையில ஸ்கூலுக்கு கிளம்பின குக்கும் பியூட்டியும் அம்மாவை பாக்கிறதுக்காக தங்களோட வயலுக்கு வந்தாங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? அம்மா, நாங்க லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அம்மா, நம்ம வயல்ல விளைஞ்சிருக்கிற வெங்காயத்தை எப்ப அறுவடை பண்ண போறோம்? இந்த வெங்காயத்தை எல்லாம் நாளைக்கே அறுவடை பண்ணிடலாம். பிறகு குக்கும் பியூட்டியும் ஸ்கூலுக்கு பறந்து போனாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. ஸ்கூலை விட்டு பியூட்டியும் குக்கும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பிறகு அம்மாவும் குழந்தைங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. அதனால அறுவடை பண்ண நாங்களும் வருவோம். பியூட்டி, இந்த வருஷம் நம்ம வயல்ல வர வருமானத்தை வச்சு நாம ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல பெரிய வீடா ஒண்ணு கட்டிடலாம். ஏன்னா இந்த தடவை வெங்காயம் நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. இப்படி ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த அம்மாவும் குழந்தைகளும் பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு யாரும் எதிர்பாராத விதமா அந்த காட்டுல கருமீன்கள் சேர்ந்து மின்ன ஆரம்பிச்சது.
கோரி, என்ன இது திடீர்னு வானம் இருட்டிக்கிட்டு வந்து மின்னல் மின்னுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும்னு நினைக்கிறேன். அதனால நாம இப்பவே போய் நம்ம வயல்ல உள்ள முட்டைகோசையெல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஒருவேளை மழை பெஞ்சு நம்ம வயல்ல தண்ணீர் தேங்கி நின்னுச்சுன்னா நம்ம முட்டைகோசை எல்லாம் அழுகி போயிடும். காலுஜி, அப்படின்னா இப்பவே வாங்க, நாம போய் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் உடனே தங்களோட வயலுக்கு பறந்து போனாங்க. வயலுக்கு போன இவங்க முட்டைக்கோசை எல்லாம் அறுவடை பண்ணி மூட்டை மூட்டையா கட்டி வச்சாங்க. பிறகு அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து வந்துட்டாங்க. கோரி, நான் அவசரத்துல ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் போய் சோனா குருவியை எழுப்பி மழை வர்ற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். அதுவும் வெங்காயத்தெல்லாம் அறுவடை பண்ணி அதோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகட்டும். காலுஜி, நீங்க ஒன்னும் சோனா குருவியை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது நம்மளை விட புத்திசாலி. அது இந்நேரம் எழுந்திருச்சு தன்னோட வயலுக்கு போய் அறுவடைய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் முட்டைக்கோசை அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்த சந்தோஷத்துல நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனா மழை பெய்யாது தெரியாத சோனா குருவியும் அந்த குழந்தைகளும் தங்களோட வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா இடைவெளி விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சும் மழை பெய்யறது நிக்கவே இல்லை. காலையில கண்ணு வச்ச சோனா குருவி அதோட குழந்தைங்களும் மழை பெஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு பறந்து போச்சு. சோனா குருவியோட வயல் தண்ணீர்ல மூழ்கி போயிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. நம்மளோட உழைப்பு பூரா வீணா போயிடுச்சு. நம்ம வயல்ல விளைஞ்சிருந்த எல்லா வெங்காயமும் தண்ணீர்ல மூழ்கி போயிடுச்சு. இந்த வயலை நம்பி நானும் என்னோட குழந்தைங்களும் நிறைய கடன்களை வச்சிருந்தோம். எல்லாமே இப்ப கலைஞ்சு போயிடுச்சு. தண்ணீர்ல மூழ்கி கிடக்கிற தங்களுடைய வயலை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் இப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க. காலுஜி, நான் போய் சோனாவோட வயல் எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்துட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காவும் வயலை நோக்கி பறந்து போச்சு. கோரி அக்கா, நம்மளோட உழைப்பு எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம வயல்ல எவ்வளவு தண்ணி நிக்கிட்டு பாருங்க. சோனா, என்னோட வயல்ல எவ்வளவு தண்ணி நின்னாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா நேத்து ராத்திரி மழை வர போறது தெரிஞ்சு நானும் காலுஜியும் வந்து எங்க வயல்ல இருந்த முட்டைக்கோஸ் எல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டோம். கோரி அக்கா, ராத்திரி வந்து அறுவடை பண்ணிட்டு போனீங்க. அந்த விஷயத்த எனக்கும் சொல்லியிருக்கலாம். நானும் ராத்திரியே வந்து அறுவடை பண்ணியிருப்பேன். சோனா, ராத்திரி அறுவடை பண்ற அவசரத்துல எங்களுக்கு உன்னோட ஞாபகமே வரல. என்ன பண்றது? யார் யாருக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். இப்படி சொல்லிட்டு கோரிக்காக அங்க வந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவியோட நண்பர்களான புறா, ரீட்டா, கிளி, புல்புல் இப்படி எல்லாரும் சோனா குருவியோட வயலுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல அது வரைக்கும் பேஞ்சுக்கிட்டு இருந்த மழை சுத்தமா நின்று போயிடுச்சு. புறாண்ணா, எங்களோட வயலை பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வேலை செஞ்சோம். எங்களோட உழைப்பெல்லாம் இப்படி வீணா போயிடுச்சு. சோனா, அழாத, தைரியமா இரு. ஆமா சோனா, உன்னோட வெங்காயம் எல்லாம் இன்னும் அழுகி போயிருக்காது. வா, நாம எல்லாரும் சேர்ந்து இப்பவே வெங்காயத்தை அறுவடை பண்ண ஆரம்பிப்போம். புறா இப்படி சொன்னதை கேட்டு சோனா குருவியோட மனசுக்குள்ள சின்னதா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பிறகு அங்க இருந்து எல்லாரும் வயலுக்குள்ள இறங்கி வெங்காயத்தை அறுவடை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட வயல்ல இருந்த எல்லா வெங்காயத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க. தன்னோட வயல்ல இருந்த வெங்காயம் எல்லாம் வீணா போகாம அறுவடை பண்ணி முடிச்சதை நினைச்சு சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு தன்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்ல சோனா குருவி எல்லா வெங்காயத்தையும் தள்ளு வண்டியில ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போச்சு. சோனா குருவி மார்க்கெட்டுக்கு போற வழியில காலுக்காகத்தை சந்திச்சது. சோனா, நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து வெங்காயத்தை அறுவடை பண்ண செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஒரு விஷயம், திடீர்னு இப்படி மழை பெஞ்சதால வெங்காயத்தோட விலை இன்னும் 20 ரூபாய் ஏறி இப்ப கிலோ 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு மார்க்கெட்டுக்கு போன சோனா குருவி தன்னுடைய வெங்காயத்தை ரொம்பவும் நல்ல விலைக்கு வித்துது. இப்படி வெங்காயத்தை விற்பனை செஞ்சதுல கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி அதோட குழந்தைங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட கோரிக்காவும் ரொம்பவும் சோகமாயிடுச்சு. காலுஜி, சோனா குருவி அது நண்பர்களும் சேர்ந்து வெங்காயத்தை அறுவடை பண்ணி ரொம்பவும் நல்ல விலைக்கு வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டான். அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை.
கோரி, நல்ல எண்ணமும் நல்ல நடத்தையும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணமும் உள்ளவங்கள உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க வேணா கைவிட்டுட்டு போகலாம். ஆனா இப்படி உள்ளவங்கள கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு.